மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனம் 35 40ஆம் வசனம் முடிய வாசிக்க கேட்கலாம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறொரு படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் என்பதே. ஆமென். ஒரு விஷயம், நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ளங்கள் நல்ல ஆண்டவரே, தருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். தேவரீர் உடைய வேத சத்தியத்தின் மூலமாக எங்களோடு நீர் பேசி எங்களுக்கு நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை காட்டித் தருகிறவராக இருக்கிறீர். இந்த நாளிலும் கூட நாங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து நாங்கள் சிந்திக்க போகிற சத்தியத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்துக் கொடும். இந்த வேத சத்தியத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கும் அதற்கு கீழ்ப்படியவும் எங்களுக்கு நீர் கிருபை தந்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில இல்லை என்று சொன்னால் நாங்கள் எதையும் பெற்றுக்கொள்ளுகிறது இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி எங்களை ஆசீர்வதித்து அருள வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். இந்த சத்தியங்கள் எங்களை ஆற்றி தேற்றி எங்களுடைய குறைவுகளை எங்களுக்கு உணர்த்தி அதிலிருந்து மனம் திரும்பும்படி செய்ய கடவுள் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். உடைய கரத்திலேயே எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதி. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நாம் தொடர்ந்து இந்த வாரம் கூட இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் துன்பம் அப்படிங்கிற தலைப்பின் கீழாகவே நாம் சத்தியத்தை சிந்திக்க போகிறோம். இந்த வேத பகுதியை நம்ம பார்க்கிற பொழுது இயேசு தம்முடைய சீசரோடு கூட ஒரு படகில் ஏறி கலிலேயா கடலை தாண்டி போறத நம்ம பார்க்கிறோம். அதை கடக்கிற அந்த சம்பவத்தை இந்த பகுதி சொல்லுகிறது. அப்படி அந்த கலிலேயா கடலை கடந்து போகிற பொழுது இயேசு கிறிஸ்து அந்த படகினுடைய பின்னணையத்துல அவர் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருப்பதாக இங்கே நம்ம பார்க்கிறோம். அந்த நேரத்துல இங்க பலத்த காற்று அடிக்கிறது. இந்த படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் வந்து மோதுகிறதை நாம் பார்க்கிறோம். இல்லைங்களா? மரணம் வந்து விடுமோ அப்படிங்கிற அந்த அளவுக்கு அந்த அலை, அந்த காற்றுகள் அப்படி இருந்ததாக நமக்கு சொல்லப்படுகிறது. அப்படி பயந்து போன சீசர்கள் இயேசுவை எழுப்பி தங்களுக்கு உதவி செய்யும்படி கேட்கிறத நம்ம இந்த பகுதியில பார்க்கிறோம். அப்படி எழுந்த இயேசு கிறிஸ்து இந்த காற்றையும் அலைகளையும் அதட்டி அப்படி அதட்டுகிற பொழுது அது அமைதலாகிறதாக நமக்கு இங்கே சொல்லப்படுகிறது. இல்லைங்களா? அப்படி அமைதல் ஆகிறது. அதுக்கு பின்பாக இயேசு கிறிஸ்து சீசர்களை கடிந்து கொள்கிறார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி கடிந்து கொள்ளுகிறார். இப்படி இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது அந்த சம்பவத்தை. இல்லைங்களா? அப்ப இதுல இருந்து நம்ம கடந்த வாரம் சில காரியங்களை சிந்தித்து பார்த்தோம். கடந்த வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில துன்பம் என்பது இனி வரவே வராது என்று சொல்லி நாம் நினைக்கிற கூடாது என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். இல்லைங்களா? கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் என்பது ஒரு பகுதி என்று சொல்லி பார்க்க. இல்லைங்களா? அந்த துன்பத்தின் ஊடாக கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி பார்த்தோம். அப்படி 2 பயன்பாடுகளை முக்கியமாக நாம் பார்த்தோம். துன்பம் என்பது ஒரு தூற்றுக்கூடையை போன்றது. இந்த துன்பத்தின் மூலமாக யார் மெய்யான விசுவாசிகள் அப்படிங்கிறதை இனம் காண முடியும் என்று சொல்லி நாம் அதுல இருந்து பார்த்தோம். அதோடு கூட துன்பம் என்பது ஒரு அக்கினி போன்றது என்று சொல்லி பார்க்கணும். அது இருதயத்தில் இருக்கிற அழுக்குகளை அது நீக்குகிறது என்று சொல்லி பார்க்கணும். அதாவது துன்பத்தை பயன்படுத்தி கடவுள் தம்முடைய வேத சத்தியத்தின் மூலமாக நம்மளை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இல்லைங்களா? இப்படி கடந்த வாரத்துல நம்ம அதையெல்லாம் சிந்தித்து பார்த்தோம்.
சரி, இன்னைக்கு என்ன இந்த பகுதியிலிருந்து நாம் சிந்திக்க போகிறோம் என்று சொன்னா, இப்ப துன்பத்தை பார்க்கிறோம். துன்பம் வருகிறது. கிறிஸ்து வாழ்க்கையில ஒரு பகுதி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த துன்பம் வருகிற பொழுது நாம் எப்படி ஆறுதலை பெற முடியும்? இல்லைங்களா? இது ரொம்ப முக்கியம் இல்லையா? துன்பம் வருகிறது. துன்பம் வரும்னு பார்க்கிறோம். அது ஆண்டவரோட இருக்கணும் அப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்தோம். துன்ப நேரத்துல நாம் எப்படி ஆறுதலை பெறுவது, அதை எப்படி பெற முடியும் அப்படிங்கிறத தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இல்லைங்களா? ஆகவே ரொம்ப கவனமா கவனிச்சுக்கணும் இல்லைங்களா? இந்த பகுதியில நம்ம பார்க்கிற பொழுது பலத்த காற்று அடிக்கிறது இல்லைங்களா? பலத்த காற்று அடிக்கிறது. அது படகுல வந்து மோதுது. இயேசு கிறிஸ்துவை நாம் பார்த்தா பின்னணையில அவர் தூங்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து ரொம்ப களைப்பா இருந்ததை நாம் இந்த பகுதியில பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தை முழுவதும் நாம் வாசித்து பார்த்தோம் சொன்னா 4ஆம் அதிகாரத்தை, அங்க இயேசு கிறிஸ்து தம்முடைய பணியை செய்கிறார். அநேக நேரம் படகுல இருந்து அந்த ஜனங்களுக்கு வந்த ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்கிறார் இல்லைங்களா? அப்படி வெகு நேரமாக அவர் தம்முடைய பணியை செய்து இப்பொழுது களைப்பாய் அவர் பின்னணியத்துல உறங்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்போ இங்க நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, ரொம்ப முக்கியமான சத்தியம் ஒன்று இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் ஆணித்தரமாக நம்முடைய மனதில பதிய வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான சத்தியங்கள்ல ஒன்றாக இருப்பது இயேசு கிறிஸ்துவனுடைய இரு தன்மை இல்லைங்களா? டூ நேச்சர் என்று சொல்லி சொல்லுவோம். அவர் ஒரே நேரத்துல தேவனாகவும் மனிதனாகவும் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த உலகத்துக்கு வருகிற பொழுது. அந்த சத்தியத்துல சரியான புரிதலும், அந்த சத்தியத்தை சரியாக நாம் அறிந்து வைத்திருந்தோம் என்று சொன்னா, நாம் துன்ப நேரத்துல சரியான ஆறுதலை அதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா நாம சரியான ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் இல்லைங்களா? இப்ப இங்க இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக அவர் ரொம்ப களைப்புற்று அவர் அநேக காரியங்களை செய்கிறார், ஊழிய பணிகளை செய்கிறார். அப்படி செய்து களைப்புற்றவராக அந்த படகுல அவர் உறங்கி கொண்டிருக்கிறார். அலைகள் வந்து மோதுகிறது. அவர் எழுப்ப வரைக்கும் அவர் உறங்கி கொண்டுதான் இருக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு அவர் களைப்பாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம இங்க ஒரு விஷயத்தை நல்லா ஆழமா பதிய வச்சுக்கணும் மனசுல. இயேசு கிறிஸ்து உண்மையாகவே ஒரு மனிதன் என்கிற ஒரு மனிதனாக இருந்தார் அப்படிங்கிற ஒரு பெரிய சத்தியத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதை நம் மனதுல பதிய வைக்க வேண்டியது அவசியம். நம்ம இயேசு கிறிஸ்துவை தேவனாக பார்க்கிறோம், நல்லது. அதே நேரத்துல அவர்ல மானுடமும் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? வேதம் சொல்லுகிற பொழுது எல்லா விதத்திலும் திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமானவராக இருந்தார், அவர் நித்திய தேவனாக இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரை நாம் பார்க்கிறோம். அப்படி நாம் பார்க்கிற பொழுது பிதா மேலானவர், குமாரன் கீழானவர், அதை விட பரிசுத்தாவியானவர் கீழானவர் என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். அவர்கள் சம வல்லமையையும் சம அதிகாரத்தையும் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமானவராக நித்திய தேவனாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார். அதே நேரத்துல ஒரு விஷயத்தை நாம் அறிய வேண்டும், அவர் ஒரு மனிதனாகவும் இருக்கிறார் இல்லைங்களா? அவர் 100% தேவனாக இருக்கிறார், அதே நேரத்துல 100% மனிதனாகவும் இருக்கிறார் இல்லைங்களா? இப்ப அவரும் நம்மை போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று சொல்லி எபிரேயர்ல நமக்கு சொல்லுது. பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா நம்மள இருந்து அவர் எப்படி வித்தியாசப்படுகிறார் என்று சொன்னால், நாம் பாவத்திலே பிறந்தவர்கள், ஆனால் அவர் பாவத்தில் பிறந்தவர் அல்ல. பாவத்தை தவிர்த்து மற்ற எல்லா விதங்களிலும் அவர் நம்மை போலவே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதாம் பாவம் செய்ததுக்கு பின்பதாக அவர் அடைந்த ஒரு பரதேசிகரமான நிலை, அந்த நிலையோடு கூட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், ஆனால் பாவம் இல்லாதவராக வந்தார். அந்த பரதேசிகரமான நிலை என்றால் என்ன?
அப்படின்னு சொன்னா நம்மை போலவே அவருக்கும் துன்பமும் கண்ணீரும் வேதனைகளும் பசியும் தாகமும் எல்லாம் உண்டாகும் இல்லைங்களா. அந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா. அப்ப அவர் நம்மை போலவே ஒரு சரீரத்தை கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இங்க உலகத்துக்கு வருகிற பொழுது நம்மை போன்ற ஒரு உடலை கொண்டிருந்தார். வேறு விதமான ஒரு மாய உடலை அவர் கொண்டிருக்கவில்லை. நமக்கு எப்படி பசிக்குமோ, நமக்கு எப்படி தாகம் அடிக்குமோ, நம்முடைய உடலிலே ஏதேனும் பட்டால் நமக்கு எப்படி வலிக்குமோ அதே விதமான காரியங்களை இயேசுவுக்கும் இருந்தது. அவர் கொண்டிருந்தார் தன்னுடைய உடல்ல இல்லைங்களா. ஒரு பெண்ணின் வயிற்றுல வந்து பிறந்தார் இல்லைங்களா. கன்னியாகிய மரியின் வயிற்றுல வந்து பரிசுத்த ஆவியினால பிறந்தார். நம்மை போலவே வளர்ச்சி அடைந்தார். நம்மை போலவே பசிதாகம் அடைந்தார், சாப்பிட்டாரு, குடித்தாரு, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. தூக்கம் வரும் அவருக்கு, அவர் அழுதார், அவருக்கு உணர்வு இருந்தது இல்லைங்களா. அவர் ஒரு கல்லு மாதிரி இல்லை, உணர்வு இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு ஆச்சரியமாக இருந்தாலும், அதாவது ஒரு தேவனாகவும் மனிதனாகவும் எப்படி ஒரே நேரத்துல ஒருத்தர் இருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு வேதத்திலிருந்து சொல்லுகிறதை மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர வேறு விதத்துல நாம் அதை புரியவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு இருந்ததும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை. அவர் மாத்திரமே அப்படி இருந்தார். இப்ப இது நமக்கு புரிந்து கொள்வதற்கு ஆச்சரியத்தை அது தருகிறதாக இருந்தாலும் அதுதான் வேதம் சொல்லுகிறதான உண்மையாக, அதாவது சத்தியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. இப்ப வானத்தை உருவாக்கினவர், நாம் பார்க்கிற இந்த வானத்தை உருவாக்கினவர் இந்த பூமியில ஒரு ஏழை மனிதனை போல களைப்படைந்தவராக வாழ்ந்துகிட்டு வந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, எவ்வளவு பெருசு ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் அவர். ஆனா இப்ப களைப்புற்று அவர் படகுல படுத்திருக்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. பரலோகத்துல நம்ம பார்த்தா தேவ தூதர்களும் வல்லமைகளும் அதிகாரங்களும் அவருக்கு கீழ்பட்டு இருக்க அவர் ஆண்டு கொண்டு இருந்தார் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. அப்படி இருக்கிறவர் பூமியில நம்மை போன்ற ஒரு பலவீனமான சரீரத்தை தரித்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. அவர் எப்படிப்பட்ட தேவன், பிதாவினுடைய மகிமையில அவர் அப்படியே நித்தியமாக இருந்திருக்க முடியும். ஆயிரமான தேவதூதர்களுடைய அந்த துதியிலே அவர் வாசம் செய்து கொண்டு அப்படியே இருந்திருக்க முடியும் சரிங்களா. ஆனா அப்பேற்பட்ட அந்த தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து பாவியான மனிதர்கள் மத்தியில வாசம் செய்வதற்கு பூமிக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. என்ன தெரியுது? கிருப, இரக்கம், அன்பு இல்லைங்களா, இதெல்லாம் வெளிப்படுத்துகிற அற்புதமான செயலாக அது இருக்கிறது. மனிதன் மேல் அவர் கொண்ட அன்பு, இரக்கம், அன்பு இதெல்லாம் காட்டுது இல்லைங்களா. கிருபை இதெல்லாம் நமக்கு காட்டுகிறது. இப்ப இயேசு கிறிஸ்து தேவனாக மாத்திரம் அல்ல, ஒரு முழுமையான மனிதனாகவும் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த சத்தியம் நமக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி? யார் நம் மீது நாம யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதோ அவர் மகா பிரதான ஆசாரியராக இருப்பது மட்டுமல்ல, நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம் சரிங்களா. தேவனிடத்துல நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாக அவர் திரித்துவத்தின் இரண்டாம் நபராக மாத்திரம் அங்க இல்ல, நம்மை போல வந்து நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய பிரதான ஆசாரியராக மானுடத்தையும் அவர் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்ன்றது அவருக்கு தெரியும், நம்ம என்ன நிலையில இருக்கிறோங்கிறதும் அவருக்கு தெரியும். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பதாக இஸ்ரவேலர்களுடைய பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்துவதற்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறவர்கள், மாமிசத்தின்படி இருந்த பிரதான ஆசாரியர் பலியை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறத நம்ம பார்க்கறோம் சரிங்களா. அந்த மனிதனுக்கு இந்த உணர்வுகள் எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டா ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. ஒரு மனிதனுடைய உணர்வுகளும் தெரியுமா? தெரியாது. ஆனா நம்முடைய மெய்யான பிரதான ஆசாரியரோ ஒருபுறம் தேவனாக மனிதனுடைய இருதயத்தை எல்லாம் ஆராய்ந்திருக்கிறவர், அதோடு அவருக்கு என்ன விதமான கஷ்டங்கள், என்ன ப்ராப்ளம் எல்லாமே அவருக்கு தெரியும் சரிங்களா. அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும்.
அவர் வல்லமையுள்ள இரட்சகராக இருப்பது மட்டுமல்ல, இரக்கமுள்ள இரட்சகராகவும் இருக்கிறார். அவர் நம்மை வல்லமையாக மீட்கிறார். வேற எந்த மனிதனாலும் இன்னொரு மனிதனை ரட்சிக்க முடியாது. நமக்கு நாமே ரட்சிப்பை வர வைத்துக் கொள்ள முடியாது. அப்போ தேவன் நம்மை ரட்சிக்கிறார் இல்லைங்களா? அவர் தேவனாக நம்மை ரட்சிக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய மானுடம் இருக்கு. அவர் இரக்கமுள்ள இரட்சகராகவும் இருக்கிறார். நம்மேல் இரக்கம் கொண்டு நம்மை ரட்சிக்கிறார் இல்லைங்களா? அப்ப பாருங்க, ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனுடைய குமாரனாக மட்டுமில்ல, உணரக்கூடிய மனுஷகுமாரனாகவும் அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. நல்லா கவனிச்சு கேளுங்க. உணரக்கூடிய இரட்சகர்னா நம்முடைய நிலைகளை அவர் நன்கு அறிவார். நம்முடைய துன்பங்கள் என்ன என்பதை அவர் நன்கு அறிவார் இல்லைங்களா? ரொம்ப கவனமா இதை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இந்த உலகத்துல பாருங்களேன், துன்ப வேலையில நம்ம போய்கிட்டு இருக்கும்போது நம்மோடு வந்து நம்முடைய கஷ்டங்கள்ல பங்கெடுத்து நம்முடைய கவலையில துணையா இருந்து நம்ம அழும்போது அழுது நம்ம சந்தோஷப்படும் போது சந்தோஷப்பட்டு நமக்கு துணையா இருக்கிற ஒருத்தர் கிடைச்சா அது எவ்வளவு ஆறுதலா இருக்குன்னு சொல்லிப்பாரு. இந்த உலகத்துல நல்ல நண்பர்களோ இல்ல வேறு காரியத்திலேயோ நம்ம கஷ்டப்படும் போது நம்ம பக்கத்துல வந்து நமக்கு ஆறுதல் சொல்லி இல்லையா, நம்முடைய உணர்வுகளை மதித்து அதை புரிந்து கொண்டு நம்ம அழுகிற பொழுது அழுது நாம் சந்தோஷப்படுகிற பொழுது சந்தோஷப்பட்டு நமக்கு துணையா இருக்கிற ஒருவர் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பல நேரங்கள்ல நம்முடைய உணர்வுகளை பலரால் புரிந்து கொள்ள முடியாமல் போகும் இல்லைங்களா? புரிஞ்சுக்கவே முடியாது. நாம் ஒன்று ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்தை பேசுகிறது இன்னொரு மனிதனுக்கு அது ஒண்ணுமே புரியாது. அவன் நம்மளை பரிதாபமாய் பார்ப்பானே தவிர என்ன பேசுறாங்க, என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு பெரிய முக்கியமான காரியம், அதனுடைய முக்கியத்துவம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது புரியாது இல்லைங்களா? ஆனா அப்படி நம்முடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நம்ம இருதயத்தோடு சார்ந்திருப்பதை போல ஒருவர் இருந்தா அது எவ்வளவு நல்லதாக இருக்கும்னு சொல்லிப்பாரு இல்லைங்களா? ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? இப்ப இரக்கம் காண்பிக்கிறது அப்படிங்கிறது பொருளுதவியை விட மேலானது என்று சொல்லி பார்க்கிறோம். காசு யார் வேணாலும் கொடுத்துடலாம். ஒரு விதத்துல நமக்கு உதவி யாருக்காவது நம்ம செய்ய நினைச்சா செய்யலாம் இல்லைங்களா? ஆனா இரக்கம் இல்லைங்களா, இரக்கம் காட்டுவது என்பது பொருளுதவியை விட மேலானது என்று சொல்லி பார்க்கிறோம். கொஞ்சம் கூட உணராமலே அநேகம் பேர் வெறுமனே பொருள் உதவியை செய்துவிட முடியும். அவங்களுடைய கஷ்டம் அதெல்லாம் எதுவுமே தெரியாம ஒரு பொருள் உதவி செஞ்சிடலாம், ஏதாவது ஒன்று கொடுத்து உதவிடலாம். ஆனா அவங்க மனதில் இருக்கிற வேதனை இல்ல, அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லாமலேயே கூட உதவி செஞ்சிடலாம் இல்லைங்களா? இப்ப பாருங்க, இப்ப நம்மை கவர்ந்து நம்முடைய இருதயங்களை வந்து திறக்க வைக்கிற வல்லமை வந்து இரக்க குணத்துக்கு தான் உண்டு. நம்ம போய் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்றாங்க, அவங்க எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க நம்புறாங்க. அவங்க இருதயத்துக்கு ஏற்ற விதத்துல நம்ம நடக்கிறோம். அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா கருக்குறாங்க, நம்ம சொல்லணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா? இல்ல பாருங்க, அப்ப பாருங்க, இருதயம் பாரமா இருக்கும்போது என்னதான் சரியான ஆலோசனை கொடுத்தா கூட அது ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்காது. உணர்வையே புரியாம ஆலோசனை கொடுத்துடலாம். அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்காம வெறுமனே ஆலோசனை வந்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லலாம். ஆனா அது வேலையே செய்யாது இல்லைங்களா? வேலை செய்யாது. ஆனா உண்மையான இரக்கம் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்முடைய துன்ப நிலைக்குள்ள புகுந்து மற்ற எதாலும் செய்ய முடியாத நல்ல ஆறுதலை அது தந்து நம்மளை ஒரு ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லி பார்க்க உறுதிப்படுத்தும் இல்லைங்களா? இரக்க குணம் துன்பத்துக்குள்ள போகும் இல்லைங்களா? பாருங்க, சொல்லுவாங்க ஏழையா இருந்தாலும் எப்போ இரக்க குணமுள்ளவனா இருக்கிற ஒரு நண்பன் தேவை என்று சொல்லி. பணக்காரனா இருக்கிற நண்பன் இருக்கிறது பெருசு இல்லை, இரக்க குணமுள்ள நண்பன் இருப்பது நல்லது. நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய, நம்முடைய நிலைகளை அறிந்து கொள்ளக்கூடிய
ஒரு நண்பன் இருப்பது அவசியம் இல்லைங்களா? இப்ப பாருங்க, இவையெல்லாம் நம்முடைய தேவனுக்கு தெரியும். அதனால மனிதனுடைய இருதயத்தின் ரகசியங்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அந்த இருதயத்தை எப்படி அணுகுவது அப்படிங்கிற வழிமுறைகள் இயேசுவுக்கு தெரியும். அந்த இருதயத்தை எப்படி அசைக்க முடியும் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். உணர்ச்சிகள் உடையவராக அதே நேரத்துல வல்லமையுடையவராகவும் இருக்கும்படி ஆண்டவர் அவரை ஞானமாக ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. இந்த உலகத்துக்கு ஒரு இரட்சகராக வருகிற பொழுது அவரு திரித்துவத்துல பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய அவர்களுடைய தீர்மானத்தின்படி இயேசு கிறிஸ்து இங்க வரும்போது ஞானமாக அவர் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார் இல்லைங்களா? உணர்ச்சியோடும் அதே நேரத்துல வல்லமையுடையவராகவும் இருக்கும்படி தேவன் அவரை ஞானமாக ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது நம்மளை இந்த நரகத்துல இருந்து தப்பிக்கிற வல்லமை உடையவராக அவர் வந்தார் இல்லைங்களா? மனுஷனுக்கு ரட்சிப்பை கொண்டு வர முடியாது. தனக்கு தானே ஒரு மனிதன் ரட்சிப்பை கொண்டு வர முடியாது. அவர் தேவனாக இந்த உலகத்துக்கு வந்து மானுடத்தை தன்னில் இணைச்சுக்கிட்டு ஒரு புறத்துல அவர் தேவனாக நாம் பார்க்கிற பொழுது நம்மை இந்த பாவத்திலிருந்து விடுவிக்கிறார் இல்லைங்களா? அதே நேரத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல் தரும்படி அவர் இரக்க குணமுள்ளவராகவும் இருக்கிறார் இல்லைங்களா? பாவத்தினால வாடி அதனுடைய வேதனைகள்னால தோய்ந்து போயிருக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதலை தரும்படி அவர்களை மானுடமும் இருக்கிறது. அவர் உணர்ந்து அதை செய்கிறார் என்று சொல்லிப்பாங்க. அந்த விதத்துல தேவன் அவரை நியமித்திருக்கிறார். அதனால இது ரொம்ப முக்கியமான சத்தியங்க. சரியா? பாருங்க, இயேசு கிறிஸ்துவுல 2 தன்மைகளும் இணைந்திருக்கிறது அன்பையும் ஞானத்தை வெளிப்படுத்துகிற மிகச்சிறந்த அடையாளமாக இருக்கிறது. அன்பையும் ஞானத்தை வெளிப்படுத்துகிற அடையாளமாக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 2 தன்மைகளும் இருக்கிறது. எப்படின்னு கேட்டா, பக்தி இல்லாம கலகக்காரர்களாக இருந்த நமக்காக நம்முடைய இரட்சகர் தன்னை தாழ்த்திக்கிட்டு இந்த உலகத்துல வந்தது அவருடைய அற்புதமான அன்பை காட்டுகிறார். நாம் மகாபெரிய பாவிகளாக எப்பொழுதும் தேவனுக்கு எதிராக கலகம் செய்கிறவர்களாக இருந்தோம். அப்படிப்பட்ட மனிதர்களை மீட்கும்படியாக இயேசு இந்த உலகத்துல தன்னை தாழ்த்தி கொண்டு வந்தது அது அவருடைய அற்புதமான அன்பை நமக்கு காண்பிக்கிறது இல்லைங்களா? இப்ப பாருங்க, அதே நேரத்துல மனிதரை ரட்சிக்கிறவராக மட்டுமல்ல, மனிதனை அவனுடைய நிலையிலே சந்திப்பதற்காக அவனுடைய நண்பனாக இருக்கும் விதத்துல அவர் தன்னை ஆக்கி கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது அவருடைய ஆச்சரியமான ஞானத்தை நமக்கு காட்டுகிறதாக இருக்கு. ஒண்ணு, பாவியாக இருக்கிற கலகக்காரரை போல இருக்கிற நம்மை மீட்பதற்காக அவர் பரலோகத்திலிருந்து தன்னை தாழ்த்தி கொண்டு இந்த உலகத்துல வந்தது அவருடைய அன்பை நமக்கு காட்டுவதாக இருப்பது மாதிரி, மனிதனை அவனுடைய நிலையிலே சந்திக்கிறதற்காக அவனுடைய நண்பனாக இருக்கிற விதத்துல இவ்வாறு அவர் தன்னை ஆக்கி கொண்டது அவருடைய ஆச்சரியமான ஞானத்தை காட்டுகிறது. அவர் எவ்வளவு ஞானம் உள்ளவராக இந்த உலகத்துல மனிதனை மீட்க அவர் அந்த காரியத்தை செய்யும் போது அப்படி செய்யறார். மனிதனை போலவே இந்த உலகத்துக்கு வரார் சரிங்களா? அவனுடைய உணர்வுகளை புரிந்து அவன் பாவத்துல எவ்வளவு பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறான், அவன் கைவிடப்பட்ட நிலை, இதையெல்லாம் உணர்ந்தவராக அவர் இங்க தன்னை ஆக்கி கொண்டு வருகிறார் சரிங்களா? அப்படியே வரலாம் இல்லையா? நான் அப்படி இல்லாம வரார். நம்முடைய ஆத்மாவை மீட்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒருவர் நமக்கு தேவை. அதை இயேசுவால தான் செய்ய முடியும்னு சொன்னா அவர் தேவனுடைய நித்திய குமாரனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அவர் தேவகுமாரனாக இருந்தாதான் அவர் நம்முடைய மீட்புக்கான எல்லாவற்றையும் செய்ய முடியும் இல்லைங்களா? ஏன்னா தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில மத்தியஸ்தரா இருக்கிறார். அப்படி இருக்கிறவர் தேவனோடு கூட நம்மை இணைப்பதற்கு அவர் தன்னுடைய தெய்வீகத்துல அங்க செயல்படுகிறார் இல்லைங்களா? அதே நேரத்துல நம்முடைய பலவீனங்களையும் குறைபாடுகளையும் புரிந்துகிட்டு நம்முடைய மரண சரீரத்துல
கட்டப்பட்டு இருக்கிற நம்முடைய ஆத்துமாவை மென்மையாக கையாளக்கூடிய ஒருவர் நமக்கு தேவை. அதை இன்னும் எப்படி செய்திருக்கிறார் இயேசு? அதையும் இயேசுதான் செய்கிறாரு. அவர் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடைய மனுஷகுமாரனாக இங்க வந்தார் என்று சொல்லி பார்க்க, நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வந்தார் இல்லைங்களா? அப்ப நம்முடைய இரட்சகர் தேவனாக மாத்திரம் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நாம ஒருவேளை அவர்ல நம்பிக்கை வைத்திருப்போம், ஆனா அவர்கிட்ட பயம் இல்லாமல் வந்திருக்க மாட்டோம். அவருக்கு பக்கத்துல நம்பிக்கை வைப்போம், ஆனா பயம் இல்லாம வர முடியாது. நமக்கு பயமா இருக்கும். அவர் தேவனா இருக்கிறார், நம்மளை அழிச்சு கொண்டு போடுவார் இல்லைங்களா? அதே நேரத்துல நம்முடைய இரட்சகர் மனுஷனாக மாத்திரம் இருந்திருந்தா அவரிடத்துல நாம் அன்பு கூறி இருப்போம், ஆனா நம்முடைய பாவங்களை நீக்கிவிட அவரால் முடியும் அப்படிங்கிற நிச்சயத்தை நம்ம கொண்டு இருக்க மாட்டோம் இல்லைங்களா? அவர் மனுஷரா பார்த்து ரொம்ப க்ளோஸா அன்பு கூறுவோம், ஆனா அவர் நம்முடைய பாவத்தை நீக்கி நம்மை ரட்சிப்பார் அப்படிங்கிற நிச்சயத்தை நாம் கொண்டு இருக்க மாட்டோம். ஏன்னா அவர் தான் தேவன் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நமக்காக பிதாவின் இடத்துல இப்படி அவர் பேசுவார். அப்போ 2 தன்மைகளும் ரொம்ப முக்கியம். ஒண்ணு, அவரை தேவனாக மாத்திரம் நாம் பார்த்திருப்போம் என்று சொன்னால், அவர் தேவனாக மாத்திரம் இருந்திருந்தால் அவரிடத்தில் நாம் அன்பு கூறுவோம் ஒழிய, அதாவது அவரிடத்துல நாம விசுவாசம் வைப்போமே, நம்பிக்கை வைப்போமே ஒழிய பயமில்லாமல் அவர் அருகே வரமாட்டோம். அதே நேரத்துல அவர் மனுஷனாக மாத்திரம் இருந்தால் அவரிடத்துல அன்பு கூறி இருப்போம், ஆனால் அவர் நம்மை பாவங்கள்ல இருந்து மீட்டு ரட்சிப்பார் அப்படிங்கிற இந்த நிச்சயத்தை நாம் கொண்டிருக்க மாட்டோம் இல்லைங்களா? அவர் தேவனாக இருக்கிறதுனால அவர் நம்மை விடுவிக்க முடியும் என்று சொல்லி பார்க்க, அவர் மனிதராக இருக்கிறதுனால அவரால் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்க. 2 எவ்வளவு முக்கியம் பாரு இல்லைங்களா? அவர் வல்லமையும் ஆழ்ந்த அனுதாபமும் கொண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. 2 அவர்ல இணைந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட மீட்பரை நாம் பெற்றிருக்கிறோம் இல்லைங்களா? ஆகவே இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்களுக்கு நல்ல ஆறுதல் உண்டு இல்லைங்களா? அவர் தேவனாக நம்மை ரட்சிக்கிறார், அவர் மனிதராக நம்முடைய உணர்வுகளை புரிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்க ரொம்ப கவனமாய் அதை பார்க்க வேண்டியது அவசியம். அதனால இந்த பகுதியில இயேசு கிறிஸ்து தன்னுடைய மானிடத்துல அங்க அவர் இருக்கிறத நமக்கு காட்டுகிறது இல்லைங்களா? அந்த மானுடத்தை நாம சரியா புரிஞ்சிருந்தோம்னா அந்த உலக வாழ்க்கையின் துன்பங்கிற நேரத்துல நாம் அவர்ல ஆறுதலை பெறலாம் இல்லைங்களா? அவர் சரீரத்துல வாழ்ந்த நாட்கள்ல அவருடைய மனித சுபாவத்தில் இதையெல்லாம் அவர் அடைந்திருக்கிறார். நம்ம இன்றைக்கு நாம் அடைகிற பல விஷயங்களை அவர் அடைந்திருக்கிறார். நம்ம நல்லா பார்த்தோம்னா அதெல்லாம் உணர முடியும். பாவத்தை தவிர நாம் அனுபவிக்கிற அத்தனை உணர்வுகளையும் இயேசு அனுபவித்திருக்கிறார், அதற்கு பழக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆகவே இந்த பகுதியிலிருந்து நம்ம பார்க்கறது என்னன்னா, இயேசுனுடைய இரு தன்மைகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். துன்ப நேரங்கள்ல நமக்கு நல்லா தெரியணும், அவர் மனிதன், அவருக்கு நம்முடைய உணர்வுகள் தெரியும் அப்படிங்கிறது புரியும். அவரிடத்தில் நாம் பேச வேண்டும், ஜெபிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். என்னுடைய நிலையை நான் அவரிடத்துல வெளிப்படுத்தினால் அவர் என்னை நடத்துவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இல்லைங்களா? அப்படி தெரியாம இருந்ததுன்னா நாம் ஏதேனும் துன்பத்தை அனுபவிக்கிற பொழுது நாம் பயப்பட நேரிடும், சோர்வுக்குள்ளாக நேரிடும். இந்த நிலையிலிருந்து நாம் வெளியே வர முடியாது என்பது போன்ற பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நேரிடும் இல்லைங்களா? அது ரொம்ப கவனத்தோடு அவர் மனிதனாகவும் இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கும் அவர் பெற்றுக்கொண்ட அதே சரீரத்தினோடு தான் இருக்கிறார், உயிர் தெழுந்து பிதாவின் வலது வாரிசத்துல இருக்கிறார். ஆகவே அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். துன்ப நேரத்துல நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுல எப்படி ஆறுதலை பெற முடியும் அப்படிங்கிறத ஒரு 5 பயன்பாடுகளா நம்ம இன்றைக்கு பார்ப்போம். முதலாவது இல்லாமை. இல்லாமை அதாவது நம்ம இந்த உலகத்துல ஏழைகளா இருக்கலாம், தேவை உள்ளவர்களா இருக்கலாம், அநேக தேவைகளை நாம் கொண்டிருக்கலாம். பல நேரங்கள்ல நம்ம இடத்துல ஒன்றும் இல்லாம ரொம்ப சோர்ந்து போய் இதெல்லாம் எப்படி நடக்கும், நடக்குமா நடக்காதா, இவ்வளவு தேவைகள் இருக்குது, இதெல்லாம் எப்படி சந்திக்க போறோம்
அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிகழும். அது ஒரு மிகப்பெரிய துன்பத்திற்குள் கொண்டு போய் நிறுத்தும். சரிங்களா? அந்த நேரத்துல எல்லாம் நாம் ஒன்றை உணர வேண்டும். இயேசுவும் அப்படித்தான் இருந்தார் இந்த உலகத்துல அப்படிங்கிறத உணர வேண்டும். சரிங்களா? அவருக்கு அது தெரியும். நம்முடைய வலி வேதனைகளை அவர் உணர்கிறார், அவர் உணர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இல்லைங்களா? பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார் என்று சொல்லிப்பாங்க. வேதபாரகன் ஒருவர் வந்து ஒரு மனுஷன் வந்து, போதகரே நீர் எங்கே போனாலும் உண்மை பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொல்றார். அந்த மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நரிகளுக்கு குழி இருக்கு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு இருக்கு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு சொல்றார். அவர் எப்படிப்பட்ட நிலையில தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தார்னு பாருங்க. எவ்வளவு தேவையுடையவராக அவர் இருந்திருக்கிறார் என்று சொல்லிப்பாரு. அப்படிப்பட்ட அவருக்கு நம்முடைய தேவைகள் தெரியாமல் இருக்குமா அப்படின்ற கேள்வி கேட்டு பார்க்கணும். உலகத்தில் இருக்கிற பொழுது அவரை குறித்து சொல்லப்படும் பொழுது தச்சனுடைய மகன் என்று சொல்லப்படுகிறது. யோசேப்பினுடைய வளர்ப்பு மகனாக இயேசு இருந்தார். இல்லைங்களா? அவர் பிரசங்க செய்யறதற்கு பயன்படுத்தின படகை நாம் பார்த்தோம்னு சொன்னா அதுவும் மற்றவர்களுக்கு சொந்தமானது என்று சொல்லி பார்க்கணும். சீமான் பேதுருக்கிட்ட சொல்றார், வலையை அலாசிக்கிட்டு இருக்கும்போது படகுல ஒன்னுல ஏறி உட்காந்து அதை கொஞ்சம் ஆழத்தில் தள்ளி போயிடுது அப்படின்னு சொல்லி அங்க நின்று பிரசங்கம் பண்றார். ஏன்னா ஜனங்கள் எல்லாரும் அவரை நெருக்க பார்த்தாங்க. இல்லைங்களா? அவர் பிரசங்கம் செய்த படகு கூட அவருக்கு சொந்தமானதில்லை. அதோடு கூட எருசலேமுக்குள் அவர் நுழைகிற பொழுது, இதெல்லாம் வசனமா நம்ம வாசிச்ச நேரம் எடுக்கும், இதெல்லாம் தெரிந்த பகுதிங்கிறதுனால நான் சொல்றேன். அவர் எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கிற பொழுது கடைசியாக நம்ம பார்க்கிறோம், ஒரு கழுதையில ஏறி எருசலேமுக்கு வராரு. அந்த கழுதை அவருக்கு சொந்தமானது இல்லை. நீ எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்க ஒரு கழுதையும் அதுல குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள், இது உங்க ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி போய் சீசர்கள் சொல்லி அந்த கழுதையை கூட்டிகிட்டு வந்து அது மேலதான் அவரை உட்கார வச்சு எருசலேமுக்குள்ள கொண்டு போறாங்க. இல்லைங்களா? அதுவும் அவருக்கு சொந்தமானதில்லை. சரி, இப்ப மரித்து விட்டார். மரித்ததுக்கு அப்புறம் அவருக்கு கல்லறை இருந்ததான்னு கேட்டா கல்லறை கூட சொந்தமா இல்லை. இல்லைங்களா? யோசேப்பு என்கிற ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அவன் பிலாத்துக்கிட்ட போய் கேட்டு அந்த சரீரத்தை வாங்கி அவன் தன்னுடைய புதிய கல்லறையில் வைத்தான் என்று சொல்லி மத்தேயு 27ஆம் அதிகாரம் 57 60 வசனத்துல நம்ம வாசிச்சா அங்க இருக்கும். இல்லைங்களா? அப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்முடைய தேவைகள் அவருக்கு தெரியும், நம்முடைய இல்லாமைகளை அவர் அறிந்திருக்கிறார். இதுவே நம்முடைய துன்ப நேரங்கள்ல அவரை நோக்கி ஊக்கமாக ஜெபிக்கிறதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைங்களா? அவருக்கு அது தெரியும். நம்ம அவரை தள்ளி வச்சு பார்க்க கூடாது. இல்லைங்களா? தேவன் என்கிற நிலையிலேயே அவரை நாம் பார்க்க கூடாது. அவர் மானுடத்தையும் கொண்டிருந்தவர் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த உணர்வோடு கூட நாம் பேச வேண்டியது அவசியம். என்னுடைய இந்த நிலை உமக்கு தெரியும் ஆண்டவரே, இந்த இல்லாமை உமக்கு தெரியும், இந்த நேரத்துல எனக்கு உதவி செய்வதற்கு, எனக்கு ஆறுதலை கொடுப்பதற்கு எல்லாவற்றை அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி ஊக்கத்தோடு அவரை நோக்கி பார்த்து நம்மால் ஜெபிக்க முடியும். அந்த விதமான உணர்வுபூர்வமான ஜபத்தை நாம் அவரை நோக்கி செய்ய வேண்டியதும் அவசியம். நம்முடைய எல்லாமே அவருக்கு துன்ப நேரங்கள் வருகிற பொழுது உலகத்தான் மாதிரி துக்கம் தொண்டை அடைஞ்ச மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது ஒரு கிறிஸ்துவர்கள். இந்த விதமான சத்தியங்களை கேட்கும்போது ரொம்ப ஆழமாக இருதயத்துல பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லைன்னு சொன்னா புலம்பு. இப்ப இல்லாமை நேரத்துல நாம் அப்படியாக ஆண்டவரை நோக்கி ஜெபித்து ஆறுதலை பெற வேண்டியது அவசியம். அவர் நமக்கு ஆறுதல் தருவார். நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட நம்முடைய நல்ல சிநேகிதர் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது, தனிமை. இந்த உலகத்துல நாம் தனிமையானவர்களாக இருக்கலாம். அதோடு நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள் கூட நம்மளை உதாசீனப்படுத்தலாம். இல்லைங்களா? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும். கிறிஸ்துவின் நிமித்தமாக நம்மை அநேக வெறுத்து ஒதுக்கி விடலாம், உதாசீனப்படுத்தி விடலாம்.
சரிங்களா? இந்த நேரங்கள்ல நாம் பயங்கரமான தனிமையை உணரலாம். எல்லாரும் நம்மை விட்டு போனது மாதிரி இருக்கும். சொந்த பந்தங்கள் போனது மாதிரி இருக்கும். நண்பர்கள் போனது மாதிரி இருக்கும். எல்லாம் போனது போன்ற ஒரு உணர்வு, ஒரு தனிமை, வலி, வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படலாம். அந்த நேரத்துல எல்லாம் நாம ஒன்றை உணரணும். இயேசுவும் இப்படி இருந்திருக்கிறார். அவருக்கு அது தெரியும் என்று சொல்லு. வேதம் சொல்லுகிற பொழுது பாருங்க, யோவான்ல 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி சொல்றத பார்க்க. காணாமல் போன ஆடுகளாக இருந்த இஸ்ரவேல் மத்தியில மேசியாவாக அவர் வந்திருந்தார். ஆனா அவர்களோ அவரை புறம்பே தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி பார்க்க. ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அந்த சந்ததி வழியாக இயேசு கிறிஸ்து வரவேண்டி இருந்தபடினால இஸ்ரவேலரை தனித்துவமாக தேவன் பழைய ஏற்பாட்டில ஆண்டு பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். வேதம் அவர்களிடத்துல கொடுக்கப்பட்டது, வழிமுறைகள் அவர்களிடத்துல கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்திலே அவர்களை தனித்துவமாக ஆண்டவர் நடத்தி வந்திருந்தார். வேதத்தின் மூலமாக மேசியாவாக இயேசு கிறிஸ்து வரப்போகிற சத்தியங்கள் அவர்களிடத்துல கொடுக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து ஒரு யூதனாக பிறந்து இந்த உலகத்துல வருகிற பொழுது அவர்கள் மத்தியில வந்தார். தம்முடைய சொந்தத்திலே வந்தார். ஆனால் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி புறம்பே தள்ளிட்டார், உதாசீனப்படுத்தி விட்டார். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ நம்ம நினைச்சிடக்கூடாது, வேதத்தை படிக்கிற பொழுது அவர் தேவன் அப்படியே வெறப்பா அப்படி போயிட்டு இருந்திருப்பாரு, அவருக்கு எந்த கஷ்டமும் இருந்திருக்காது. நம்ம படிக்கும்போது அங்க ஆண்டவருடைய இரு தன்மைகளை நம்ம பார்க்கல அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியாது. அதெல்லாம் உணர்வு பூர்வமாக நம்ம அதை சிந்திக்க மாட்டோம். போனாரு, சொன்னாங்க, உடனே அவர் அப்படியே நடந்து அப்படியே போயிட்டாரு. இருமா அப்படியே கொஞ்சம் திடகாத்திரமா எதை பத்தியும் கேர் பண்ணாம போயிருப்பாரு அப்படின்னு. அப்படி இல்லை. அவருக்கு அந்த வலி வேதனைகள் உண்டாயிருக்கும். ஏன்னா அப்படி அவருக்கு வலி வேதனை உண்டாகாதுன்னு நாம நினைச்சோம்னா நாம் ஆண்டவர் சொன்ன அந்த வேத சத்தியத்தை நிராகரிக்கிறோம். அவருடைய மானுடத்தை நிராகரிக்கிறோம். அவருடைய மானுடத்தை நாம் நிராகரித்தா நம்முடைய ரட்சிப்புக்கு அவருடைய பலி உதவாததாக மாறிவிடும். சரிங்களா? அப்போ அவருக்கு அந்த இடத்துல வலி ஏற்பட்டுரும். இந்த உலகத்துல இருந்த அதிபதிகள் அவரை மதிக்கல. பிலாத்து இருந்தாரு, ஏரோதுக்கு முன்னாடி கொண்டு போகப்படுறாங்க, பரியாசம் பண்ணப்பட்டு இழிவுபடுத்தப்படுகிறார். சரிங்களா? எவ்வளவு வலி வேதனை உண்டாயிருக்குன்னு பாரு. அவரை பின்பற்றினது யாரு? ஆயக்காரர், மீன் பிடிக்கிறவங்க, சீசர்கள், அவங்கதான் பின்பற்றிக்கிட்டு வந்தாங்க. அவங்களும் கடைசி நேரத்துல கச்சமண்ண தேட்டத்துல தனியா விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. சரிங்களா? அப்ப அது எவ்வளவு பெரிய வலியை உருவாக்கி இருக்குன்னு சொல்லிப்பார். தனியாக இருக்கிற வலி. 12 பேர் இருக்காங்க, 3.5 வருஷ காலமா கூடவே சுத்திக்கிட்டு இருந்தவங்களும் ஓடி போயிட்டாங்க. இந்த உலகத்தையே உண்டாக்கின ராஜா, அவரை இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யத்தினுடைய ராஜாக்கள் மதிக்கவில்லை, சொந்த ஜனங்கள் மதிக்கவில்லை, உதாசீனப்படுத்தினார்கள். சரிங்களா? சீசர்களும் கடைசி நேரத்தில் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அப்போ அது எவ்வளவு விதமான வழியை அவருக்கு ஏற்படுத்தி இருக்கும் என்று சொல்லிப்பார். அவர் முன்பாகவே தேவனாக எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் தான், ஆனாலும் அவருடைய மானுடமும் இருந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய தனிமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். நம்முடைய தனிமை நமக்கு ஏற்படுத்துகிற துன்பங்களை அவர் அறிவார். நல்ல நண்பர்கள் இல்லாமல் இருக்கிறது, நல்ல சொந்த பந்தங்கள் இல்லாமல் இருக்கிறது. ஒரு நல்ல கிறிஸ்தவனா இருந்து வாழ்ந்தா உலகத்தனமான சொந்த பந்தங்கள் நம்மை பாவத்துக்கு நேராக நடத்துகிற, நமக்கு நம்முடைய கிறிஸ்துவத்தை பின்பற்றுவதற்கு இடையூறா இருக்கிறவர்களோடு நாம் பயணிக்க முடியாது. அப்ப நம்ம ஒரு தனிமைக்குள்ள போறதுக்கு நேரிடும். சரிங்களா? நாம் அவர்களை வெறுக்கிறது இல்லை, ஆனால் நாம் தனிமைக்குள் தள்ளப்படுவோம். அவர்களுடைய பல காரியங்கள்ல நம்மால போய் ஈடுபட முடியாது. இல்லைங்களா? அதுக்கு முன்பதாக நாம் ஈடுபட்டு கொண்டிருந்திருக்கலாம். இல்லைங்களா? இப்ப ஈடுபட முடியாது. அவர்களோடு ஒன்றாக விக்கிரக வழிபாட்டுக்குள் நாம் போயிருந்திருக்கலாம். பல தூரம் பயணப்பட்டு விக்கிரக கோயிலுக்கு நோக்கி போய்கிட்டு இருந்திருக்கலாம். சொந்த பந்தங்களோட வண்டியெல்லாம் வச்சு ஏறி போய் இருந்திருக்கலாம். சரிங்களா? இப்ப போக முடியுமா? அவங்களோட சொந்த பந்தமா ஏறிக்கிட்டு
ஒரு கெடாவை வாங்கி இதில் வச்சுக்கிட்டு போக முடியுமா? போக முடியாது. அப்போ நாம் தனித்து விடப்படுகிறோம். ஆனால் நம்மை சார்ந்தவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள் தொடர்ந்து அந்த காரியங்களை செய்து கொண்டுதான் இருப்பாங்க. அப்ப நாம் தனித்து விடப்பட்டிருப்போம். உடைய நண்பர்களோடு கூட தவறான காரியங்களுக்காக போயிருப்போம். தவறான காரியங்களை செய்யறதற்கு, பழக்க வழக்கங்களுக்கு போயிருக்கலாம். ஆனா ஒரு கிறிஸ்துவராக, தேவ பிள்ளையாக இப்பொழுது அவர்களோடு கூட அந்த இடத்திற்கு போக முடியாது. அவருடைய கேளிக்கை, அவருடைய பரியாசம், அந்த கூடுகையில நாம் உட்கார்ந்து இருக்க முடியாது. அப்படி இருக்கிற பொழுது நாம் தனிமையாக்கப்பட்டு விடுவோம். எல்லாம் இழந்ததை போன்ற ஒரு தனிமை ஏற்பட்டுவிடும். இந்த தனிமை அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா சொந்த ஜனமே வெறுத்து உதாசீனப்படுத்துறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி அதிபதிகள் பண்றாங்க, கூட இருந்தவங்களும் ஓடி போயிடுறாங்க. எந்த அளவுக்கு அந்த வேதனை இருக்கும் என்பதை அவர் அறிவார். ஆகவே நம்முடைய தனிமையின் நேரங்கள்ல, நம்முடைய அந்த தனிமையின் துன்பங்கள் நம்மை வாட்டுகிற போது இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? இந்த நிலையில எனக்கு ஆறுதலை கொடுமாண்டவர் அப்படின்னு சொல்லி நாம ஜெபிக்கிற பொழுது அந்த உணர்வுகளை உணர்ந்தவராக அவர் நமக்கு ஆறுதல் கொடுப்பார். ஏன் நல்ல நண்பர்களை கூட நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். நல்ல கிறிஸ்தவ நண்பர்கள், நம்முடைய ஆத்மாக்களின் மேல் பாரப்படுகிற நண்பர்கள், நல்ல விசுவாசிகள், சொந்த பந்தங்களாக நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஆகவே நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டியது அவசியம். இல்லைங்களா? அவருக்கு அது புரியும். இல்லைங்களா? நம்ம எட்ட நின்று பார்க்க கூடாது. கஷ்டத்தில் இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட பேசு. மூணாவது, குறை கூறுதல், அவதூறு, துன்புறுத்தல். குறை கூறுதல், அவதூறு, துன்புறுத்தல். இந்த உலகத்துல நாம் அநேகரால் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம், குறை கூறப்படலாம், துன்புறுத்தப்படலாம், அவதூறாக பேசப்படலாம். நாம் தேவ பிள்ளைகளாக வாழுகிற பொழுது நம்மை அநேகர் தவறாக புரிந்திருக்கலாம். நம்மளை குறை சொல்லலாம், துன்புறுத்தலாம், அவதூறு பண்ணலாம். அவதூறுன்னு என்ன தெரியுங்களா? நம்மளை பத்தி தெரியவே தெரியாம நம்முடைய மதிப்பை கெடுப்பதற்காக இல்லாதது பொல்லாத எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்றது. இவர்கள் யார் தெரியுமா, எப்படி தெரியுமா, இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா அப்படின்னு நம்ம பத்தி ஒரு விலாசமும் தெரியாது அவங்களுக்கு. ஆனா அவர்கள் அப்படி போய் சொல்லுவதற்கு முயற்சி செய்வார்கள். குடும்ப கதைகளை பேசுவார்கள். தனி மனித வாழ்வுக்குள்ள போய் அதை பத்தி எதுவுமே தெரியாம என்னென்ன கட்டுக்கதைகளை சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லி அவதூறு பண்ணுவார்கள். இல்லைங்களா? அது அவதூறுன்னு சொல்லுவாங்க. அந்த அவதூறுக்கெல்லாம் ஒரு கிறிஸ்துவன் தப்பி வாழ்வான் என்று இல்லை. அந்த அவதூறுக்கு உட்பட்டு தான் இருப்பான் கிறிஸ்துவன். குறை கூறப்படாத ஒரு கிறிஸ்துவன் இருந்து விட மாட்டான். அநேகரால் குறை கூறப்படுவான். இல்லைங்களா? துன்புறுத்தப்படுவான். துன்பங்கள் பல விதத்துல நமக்கு வந்துடலாம். இல்லைங்களா? துன்புறுத்தப்படுவாங்க. எத்தனையோ பேர் வீட்டை விட்டு விரட்டினவங்கள் இருக்கிறாங்க கிறிஸ்துவ விசுவாசத்தது நிமித்தமாக. இல்லைங்களா? தருவேன்னு சொல்லியிருந்த ஆதரவான கரங்களை நிறுத்திக்கிட்டது இருக்கும். இல்லைங்களா? அப்படியெல்லாம் துன்புறுத்தலுக்கு ஆளாவாங்க. இப்படி பல விஷயங்களுக்கு ஆளாக்கப்படுவாங்க. அப்பெல்லாம் நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இயேசுவும் அப்படித்தான் இருந்தார் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அதெல்லாம் நேரிடும் போது இயேசுவும் அப்படித்தான் இருந்திருக்கிறாரு, அவருக்கு அதையெல்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பாருங்க, மத்தேயில 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள் என்று சொல்லி இங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவ குறிச்சு என்ன சொல்றாங்க? போஜன பிரியன், மதுபான பிரியன், பாவிகளுடைய சிநேகிதன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அவர் மேல் அவதூறாக சொல்லுகிற காரியம். இல்லைங்களா? குடியாரன், இல்லைங்களா, எல்லாம் சொல்றாங்க. போஜன பிரியன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அவர் அடைந்தார். இன்னும் கூட பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். இயேசு கிறிஸ்துவ சமாரியன்னு சொல்றாங்க, பிசாசு பிடித்தவன்னு சொல்றாங்க. பிசாசு பிடிச்சு போன மனுஷன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு
அவதூறு பண்றாங்க பாருங்க. அது மட்டும் இல்ல, மார்க்ல 3:21 பாருங்க, அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள் அப்படின்னு பாக்குறோம். என்னன்னா, மதிமயங்கி இருக்காருன்னா பைத்தியம் முடிச்சு போச்சுன்னு சொல்றாங்க. இயேசுவை பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. பைத்தியக்காரன், பிசாசு பிடிச்சவன், கலப்பினத்துல பிறந்த மாதிரி சமாரியன், தேவனுக்கு எதிராக போறவன், பாவிகளுடைய சிநேகிதன், போஜன பிரியன், சாப்பாட்டு பிரியன், மதுவான பிரியன், குடிகாரன், இப்படியெல்லாம் என்ன சொல்றாங்க, இயேசுவுக்கு பேர் வச்சிருக்காங்க. நம்ம கூட கொஞ்சம் குறைவா கூட வச்சிருக்கலாம். இயேசுவுக்கு எவ்வளவு பேர் வச்சுட்டாங்க பார்த்தீங்களா? அது மட்டும் இல்ல, அவருடைய குணத்தை பற்றியும் அவங்க பொய் சொல்றாங்க. அவருக்கு விரோதமாக பொய் குற்றம் சாட்டினார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். கடைசி நேரத்தில் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர் தேவனுடைய ஆலயத்தை இடிச்சு போடுங்க, 3 நாள்ல கட்டுவேன்னு சொன்னாங்க. அவர் ஒரு காரியத்தில் சொல்றாரு, இவங்க ஒரு காரியத்துல தவறாக இருந்துக்கிட்டு செய்யறத பார்க்கணும். நிரபராதியா அவர் இருந்தும் அவரை குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி தீக்குறாங்க. பொய்யான சாட்சிகளை ஜோடிச்சு அப்படி பண்ணி அவரை சிலுவையில மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை குறை கூறுகிறார்கள் இல்லையா, நம்மை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க இல்லைங்களா, நம்ம மேல அவதூறு செய்யறாங்க இல்லைங்களா, நம்மை துன்புறுத்த பாக்குறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் அவருக்கு தெரியாதெல்லாம் கிடையாது. அவரும் அந்த வழியில வந்திருக்கிறார். மானுடத்துல அவருக்கு எவ்வளவு வழி இருந்திருக்கும்னு சொல்லி பாருங்க. மதுபான பிரியன், போஜன பிரியன் சொன்னா, பைத்தியக்காரன் சொன்னா, சமாரியன்னு சொன்னா, பிசாசு பிடிச்சவன்னு சொன்னா, அது எந்த அளவுக்கு வேதனையை உருவாக்கும் என்று சொல்லி பாருங்க. அவருக்கு அந்த வேதனையும் அந்த துன்பங்களும் அவருக்கு தெரியும். ஆகவே நம்முடைய இது போன்ற நிலையை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல நம்ம அறிஞ்சுக்கணும். நமக்கு அவருக்கு தெரியும், அந்த உணர்வோடு அவருக்கு தெரியும் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் இல்லைங்களா? இப்போ அவரிடத்துல நாம் ஜெபிக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலை இப்படி ஜெபிக்கிற பொழுது, நாம் உணர்வோடு ஜெபிக்கிற பொழுது, அவர் உணர்வோடு அதை புரிந்திருக்கிறார் என்கிறத நம்ம அறிஞ்சு அப்படி ஜெபிக்கிற பொழுது நாம் ஆறுதலை பெறுவோம் என்று சொல்லி பார்க்கலாம். துன்ப நேரத்தில் எப்படி ஆறுதல் வரும், என்னன்னு போய் ஜெபம் பண்றது, அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டோம் சரிங்களா? அந்த நேரத்தில் எப்படி ஆறுதல் அடைகிறது. துன்பம் வரணும்னு எப்போ பார்த்தாலும் சோக முகத்தோட கண்ணீர் சிந்திக்கிட்டே நம்ம கடப்போன்றதுக்காக அது இல்லை. அந்த நேரத்துல நாம் என்ன விதமான ஆறுதலை பெற வேண்டும், ஆண்டவர்ல தங்கி இருக்கணுங்கிறதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 4வது, சாத்தானுடைய சோதனை. சாத்தான் நம்ம சோதிக்கலாம், மோசமான யோசனைகளை நமக்கு கொடுக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில நாம் இங்க வாழ்கிற நாட்கள்ல சாத்தான் நம்மை பல விதத்துல சோதிக்கலாம், தவறான மோசமான ஆலோசனைகளை நமக்கு கொடுக்கலாம். ஆனா நம்ம ஒண்ணு அறிஞ்சிருக்கணும், எப்பவுமே அதே விதமாகத்தான் அவன் இயேசு கிறிஸ்துவையும் சோதித்தான் என்று சொல்லி. அதை நமக்கு 4ஆம் அதிகாரத்துல மத்தேயில வாசிங்கன்னா 1-10 வசனங்களை நம்ம வாசிச்சா, நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. அதை வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அங்க சாத்தான் என்ன செய்கிறான், பிதாவாகிய தேவனுடைய பராமரிப்பை சந்தேகிக்கும்படி இயேசு கிறிஸ்துவை தூண்டி விடுகிறான். என்ன சொல்றா, இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும் என்று சொல்லி சோதிக்கிறான். இயேசு கிறிஸ்துடைய பராமரிப்பை சந்தேகிக்கும்படி தூண்டுகிறான். ஆண்டவர் நம்மை பராமரித்து நடத்துறார், நமக்கு உணவு உடை எல்லாம் கொடுத்து நடத்துறார். சாத்தான் இதை செய்யும், தேவனுடைய குமாரனே ஆனால் இதை செய்யன்னு சொல்லி தூண்ட பார்க்கறான். ஆனால் ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்லிடுறார் இல்லைங்களா? மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி சொல்றார். அதே மாதிரி தேவையில்லாத ஆபத்துக்குள்ள பிரவேசிக்கிறதின் மூலமாக தேவனை சோதித்து பார்க்கும்படி அவன் ஆலோசனை கொடுக்கிறான். தேவையில்லாத ஆபத்துக்குள் பிரவேசிக்கிறது மூலமாக அவரை சோதிக்கும்படி பிசாசு ஆலோசனை கொடுக்கிறான். அதைத்தான் நம்ம பார்த்தோம். உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி கீழே குதியும், அப்பொழுது தேவ தூதர்கள் தங்களுடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்குறான். தேவையில்லாத ஆபத்துக்குள்ள பிரவேசிக்கிறது நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு சொன்ன இல்லையா சில ஆலோசனை, அது தவறு என்று தெரிகிறது, அதை போய் செய்யறதுக்கு பார்க்க வைக்கிறான். கடவுளை நம்பு, நீ உறுதியா அப்படி நம்பி போய் செய்ய, ஞானத்தோட செய்யணும். ஆண்டவர் ஞானத்தின் தேவன்,
வேத வசனத்தை கீழ்ப்படிந்து எல்லா விஷயத்தையும் ஞானமாக நாம் செய்து ஜபத்தோடு ஒரு காரியத்துல ஈடுபடணும். ஞானம் கட்டவனாட்ட பண்ணக்கூடாது இல்லைங்களா? அது யார் பண்ணுவான்? வெள்ளச்சட்டக்காரங்க தான் பண்ணுவாங்க. அப்படி ஞானம் இல்லாத வேலைகளை செஞ்சுக்கிட்டு இது எதை செய்யுங்கன்னா அதை எதை செய்யாம எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார், எல்லாம் கடவுள் பார்த்துக்குவான். ரயில் ஓட்டுக்குள்ள போய் தண்டவாளத்தில் நிற்கலாமா? ரயில் பின்னாடி. அதுக்கு ஞானம் இல்லையா? செய்யும். மருத்துவரை கொடுத்துருப்பாரு ஆண்டவர். ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னா, உடம்புல பலவீனம் ஏற்பட்டா ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா சீதிக்கார வெள்ளை சட்டக்காரங்க ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக முடியாது, கடவுளே சுகம் தருவார்னு ஒரு போதனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன அவங்களுக்கு அறிவு இருக்குதுன்னா, இந்த மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் அந்த மருத்துவமனை மருத்துவரெல்லாம் தானாவே வந்துட்டாங்க, ஆண்டவர் வைக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்களா? அது எவ்வளவு மூடத்தனம்னு பாருங்க, தப்பான புரிதல்னு பாருங்க. இல்லைங்களா? அதை செய்யக்கூடாது. இப்போ இங்க அப்படி ஒரு ஆலோசனையும் கொடுக்குறான். ஆண்டவர் சொல்றாரு, தேவனாகி கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி அந்த காரியத்தில் ஜெயிக்கிறார். சரிங்களா? அவர் தேவனாக இருந்ததுனாலதான் ஜெயிச்சார்னு நினைக்க கூடாது. அவர் என்ன செய்து ஜெயித்தாருன்றத நல்லா பார்க்க வேண்டும். அவர் தேவனாக இருந்து மட்டும் அதை அப்படி செய்யறாருன்னா வசனத்தையெல்லாம் காட்ட வேண்டியதில்லை. அவர் மானிடத்திலிருந்து வசனத்தின் மூலமாக ஜெயிக்கிறார். சரிங்களா? அது மட்டும் இல்ல, தனக்கு கீழ்ப்படுகிற ஒரே ஒரு சின்ன செய்கையின் மூலமாக உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை கொடுக்குறான். ஒரே தடவை வணங்கிரு, சின்ன விஷயம்தான் அப்படின்னு சொல்றான். ஒரு ஆலோசனை கொடுக்குறான். நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து நீ பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தேவனாகி கர்த்தர் ஒருவருக்கே பணிந்து கொண்டு அவர் ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறது அல்லவான்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். எவ்வளவு மோசமான ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஆலோசனைகள், அந்த விதமான ஆலோசனைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுப்பான். இது ஒரு பாவம் இல்லை, இதுல என்ன இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம், போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம், இது நம்ம செஞ்சுட்டா என்ன அப்படின்னு சொல்லுவான். ஆண்டவர் மன்னிச்சிருவாரு அப்படின்னு சொல்லுவான். செஞ்சதுக்கு அப்புறம் வந்து சொல்லுவான், இனிமே நீ போக முடியாது தேவன்கிட்ட, நீ பாவம் செஞ்சுட்ட, ஆண்டவர் உன்னைய மன்னிக்க மாட்டாரு, ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சார் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி எமோஷ்னலா பேசுற மாதிரி பேசி நம்மளை பலவீனப்படுத்துவான். சரிங்களா? இப்போ பாருங்க, அது எவ்வளவு தந்திரங்களை பிசாசு செய்வான் பாருங்க. இது போன்ற நேரத்துல, அந்த சோதனையின் நேரங்களை இயேசு கிறிஸ்து நன்கு அறிவார். நம்முடைய இது போன்ற சோதனையின் நேரங்களை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். நாம் அவரிடத்துல ஜெபிப்போம்னு சொன்னா அவர் நமக்கு ஆறுதலை தந்து பிசாசை எதிர்த்து நம்முடைய தந்திரங்களை இனங்கண்டு கொண்டு போராடுகிறதற்குரிய பலத்தையும் நமக்கு தருவார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம நினைச்சிடக்கூடாது இதெல்லாம் அவருக்கு தெரியாது, சாத்தானுடைய சோதனையில நம்ம அகப்படும் பொழுது எல்லாம் அவருக்கு தெரியாது, எந்த அளவுக்கு அது போய் முடியும் அப்படின்னு நினைக்க கூடாது. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உணர்வுள்ள ஒரு இரட்சகர் நமக்கு இருக்கிறார். இல்லைங்களா? அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம துன்ப நேரத்துல பாவம் செய்யறதுக்கு முன்னாடி பிசாசு சொல்லுகிற மிகப்பெரிய ஆலோசனை தெரியுங்களா, இது சின்ன பாவம் தான், இது ஒன்றும் அவ்வளவு பெருசு இல்லையே, மற்றவங்க செய்யற மாதிரி இல்லையே, இதை செய்யி அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் குழியில தள்ளி மறுபடியும் மேல மீண்டும் வெளியே வர முடியாத மாதிரி ஆக்கிடுவான். சரிங்களா? அதை சொல்லுவான், ஆலோசனை கொடுப்பான் முதல்ல. அதுல விழுந்துட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யலாம், ரொம்ப கர்சனையோட வந்து இயேசுவை பற்றி பேசுவான். இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா, உனக்காக இந்த உலகத்துக்கு வந்து எல்லாத்தையும் செஞ்சு அப்படிப்பட்ட இயேசுவை வந்து நீ இழிவுபடுத்திட்ட, இயேசு உன்னை எப்படி நேசிப்பார், இன்னுமே இயேசு விட்டு உன்னால வரவே முடியாது அப்படின்னு சொல்லுவான். நமக்கு அப்படியே ரொம்ப சில பேர் பலவீனமா இருந்தா ஆமா அப்படின்னு அழுதுகிட்டு கிடப்பாங்க. இல்லைங்களா? இனம் கண்ண மாட்டாங்க. இயேசு தம்மிடத்துல வர சொல்றாரு அப்படிங்கிறத இனம் காண மாட்டாங்க. இயேசுவால தவிர வேற யாருனாலையும் இந்த நிலைமையில இருந்து என்னை மீட்க முடியாது, நான் பாட்டு பாடியோ புக்கு வாசிச்சோ எதுவும் என்னை மீட்காது, நான் இயேசு இடத்துலதான் போய் ஆகணும், இயேசு இடத்துல உண்மையை ஒத்துக்கணும்,
நான் மனம் திரும்பணும், இது தப்புன்றதை உணர்ந்து அவரை விசுவாசிக்கணும், நான் என் தேவனை நம்புவேன், இந்த நிலையில இருந்து அவரை நீ நடத்த போதுமானவர்னு அவரை இருக பிடிக்காம இருந்தோன்னு சொன்னா ரொம்ப மோசம். பிசாசு ஆனா அப்படித்தான் ஆலோசனை கொடுப்பான். முதல்ல பாவம் செய்யறதுக்கு என்னன்றது ஆலோசனை கொடுப்பான். பாவம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்து வெளியே வராதுக்கு என்னென்னலாம் எமோஷனலா பேச முடியுமோ அத்தனையும் பேசி ஆலோசனை கொடுப்போம். சரிங்களா? ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். அந்த நேரத்துல ஜெபிக்கணும். இந்த உணர்வோடு ஜெபிக்கணும். அந்த துன்ப காலத்துல அவருக்கு அதெல்லாம் தெரியும். அதை அவர் கடந்து வந்தவர் இல்லையா? இப்ப 4வதா நம்ம பார்க்குற சாத்தானுடைய சோதனை. 5வதா கடைசியா ஒரு பாயிண்ட் பார்த்து முடிக்கலாம். 5வது நம்ம பார்க்கறதுன்னா வேதனையும் மனப்போராட்டமும். மிகுந்த வேதனையும் மனப்போராட்டமும் சில நேரங்கள் நமக்கு ஏற்படலாம். அதாவது தேவன் நம்மை கைவிட்டது மாதிரி இருள் சூழ்ந்த நிலை அதுபோல அனுபவிச்சிருக்கலாம். அல்லது இனி வர நாட்கள் ஒரு வேளை நீங்க அனுபவிக்கலாம். இல்லையா? இந்த நிலை வரும். தேவனே கைவிட்டுட்டு மாதிரி, எல்லா பக்கம் இருள் சூழ்ந்த மாதிரி, தேவனுடைய சத்தத்தையே கேட்க முடியாத மாதிரி, நம்ம கிறிஸ்துவர் தானா கிறிஸ்துவர் இல்லையா, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்றும் தெரியாம அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு கூட நாம் தள்ளப்படலாம். அப்போ நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இயேசுவும் அதை அனுபவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இயேசு அனுபவிச்சிருக்கிறாரா அந்த மாதிரி போராட்டத்தை? கைவிட்டது மாதிரி போராட்டத்தை அனுபவிச்சிருக்கிறாரா? ஆமா, அனுபவிச்சிருக்கிறார். கெச்சமண்ணை தோட்டத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா உலக மனிதனுடைய பாவங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய பாவங்களை அதுக்கான தண்டனையை அவர் நரகத்துக்கே போகாமல் தன்னுடைய ஆத்மாவில அதை அனுபவித்ததை நம்ம பார்க்கிறோம். அவருடைய வேர்வை ரத்த பெருந்துளிகளாக கீழே தரையில படுற அளவுக்கு அவருடைய வேதனை இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆத்மாவில் அந்த அளவுக்கு அவர் வேதனையை அடைந்தார். பெரிய மன வேதனையும் போராட்டமும் அவருக்கு இருந்தது. உலக மனிதர்களுடைய தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய பாவமெல்லாம் அவர் மேல் வைத்து அழுத்தப்படுகிறது. ஒரு கைவிடப்பட்ட நிலையை போல. அதே சரீரத்துல அதுக்கப்புறம் அடிக்கப்பட்டு சிலுவையில தொங்குற பொழுது ஆண்டவர் சொல்ற வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறுகிறார். அந்த கதறுதல்ல என்ன பார்க்கணும்? ஒரு வேதனை, மனப்போராட்டம், தேவனே இல்லாதது போன்ற நிலை இல்லைங்களா? பாருங்க, இருள் சூழ்ந்து போன ஒரு நிலை. கொஞ்ச நேரத்துக்கு அவர் பிதா கைவிட்டதை போல உணர்ந்தார் இல்லைங்களா? தெய்வீகத்துல அப்படி அவங்க இணைஞ்சிருந்தால் மானிடத்துல அப்படி அவர் இருந்தார். அப்போ அவருக்கு அந்த வழி நல்லா தெரியும். தேவன் இல்லாதது போல இருள் சூழ்ந்தது போன்ற நிலைகளை அவர் அறிவார். ஆகவே அந்த மாதிரியான நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பொழுது நாம் அவரை நோக்கி ஊக்கத்தோடு செபிக்கணும். இந்த நிலையை நீர் அறிந்திருக்கிறார் ஆண்டவரே, இந்த வழி எவ்வளவு பெரியது என்பது உமக்கு தெரியும். தேவனை இல்லாதது போல எனக்கு தோன்றுகிறது. என்னுடைய ரட்சிப்பு சரியானதா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா இல்லையா, எனக்கு பெரிய வேதனையை உருவாக்குகிறது. இருள் சூழ்ந்தது போல இருக்கிறது. எந்த ஒரு விதத்திலேயும் எனக்கு எதுவுமே நான் ஆவிக்குரிய விதத்தில் இருக்கிறேனா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கிறது. அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும். அப்படி வருகிற பொழுது இந்த விதமான ஜபத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட ஏறெடுக்கும். உண்மையை சொல்லி எனக்கு உதவும் ஆண்டவர், என்னுடைய பாவத்தை மன்னியும் சொல்லி ஆண்டவரிடத்துல மணந்துரு. அப்படி செய்கிற பொழுது ஆண்டவர் அதை கேட்பார். அவர் உணர்வுள்ள ஆண்டவர். மானுடத்தையும் அவர் தன்னை கொண்டிருந்தார். புரியுதா? அப்படி ஊக்கத்தோடு நம்முடைய துன்ப நேரங்கள்ல நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், நல்லது, இப்படியெல்லாம் பார்க்கிற பொழுது அந்த நேரத்துல அதை வார்த்தையா கேட்கிற பொழுது உங்களுக்கு சத்தியத்தை கேட்டதுனால இது ஆசீர்வாதம், நல்லது அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்கும். துன்பத்துல பயணிக்கிற பொழுது அது அந்த மாதிரி இருக்காது. துக்கம் தொண்டை அடைச்சி கண்ணெல்லாம் மறைச்சு போன மாதிரி இருக்கும். என்ன செய்யும் ஏது செய்யும்னு தெரியாது. அப்ப ஆறுதலை பெற வேண்டும் சொன்னா இயேசு கிறிஸ்துவை இறுக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய உணர்வுகளை அறிந்த தேவன். நம்முடைய இந்த வலி வேதனைகள் அவருக்கு தெரியும் அப்படின்னு சில நேரம் சொல்லுவாங்க, நாளை செபிக்க முடியலையே. அதுக்கு காரணம் தேவனை தேவனாக மட்டும் பார்க்கிறாங்க. அந்த தேவனை மட்டும் பார்க்கறாங்க ஒரு சைடு. இந்த பக்கம் இருக்கிற மானுடத்தை பார்க்க மறுத்து விட்டார்கள்.
ஏன்னா அவங்களுக்கு வார்த்தை வராததுக்கு காரணம், அவர் தேவன், நான் இப்படி இருக்கிறேன், நான் எப்படி அவர்கிட்ட போய் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு. ஆனா அவரும் அந்த பாதையில கடந்து வந்திருக்கிறார். அவருக்கு அது தெரியும். நான் ஆண்டவரிடத்துல போவேன், என்ன தோணுதோ அதை அப்படியே பேசுவேன், மனசுல இருக்கிற என் நிலையை பேசி ஆண்டவர்கிட்ட உதவி நாடுவேன்னு சொல்லி போகிறதுக்கு ஆண்டவருடைய மாநிலத்தையும் தெரியும். அதனாலதான் இந்த இரு தன்மை, இயேசு கிறிஸ்துடைய இரு தன்மையை பற்றிய சத்தியம் ஆழமாக அதில் நம்ம வேரூன்றி இருக்கோம். சரிங்களா? அப்படி செய்கிற பொழுது நாம் ஆறுதலை துன்ப நேரத்துல பெறுவோம். சரிங்களா? இப்ப இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் தேவனாக, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாக உயர்த்துகிற அதே வேளையில அவருக்கு ஒரு சரீரம் இருந்ததையும், அவர் மனிதனாக வாழ்ந்ததையும் நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அந்த உண்மையை நம்ம நழுவு விடாம உறுதியா பற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம துன்ப நேரத்துல சரியான ஆறுதலை பெற்று கிறிஸ்துவுக்குள்ள முன்னேறிப்போம். அப்படி இல்லைன்னா நாம் அந்த விதமான ஆறுதலை பெற முடியாத பயங்கரமான ஒரு மோசமான நிலைக்கு நாம போக நேரிடும். ஆகவே இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்த அதே நேரத்துல மானுடத்திலும் இருந்தார் என்கிற உணர்வோடு எப்பொழுதும் நம்முடைய துன்ப நேரத்தில் அவரையே பிடித்து கொள்ளுவோம், அவரிடத்திலே உதவியை நாடுவோம். அவர் நிச்சயம் நமக்கு ஆறுதலை தருவார். சரிங்களா?